இனி இல்லறம் நேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த இனி இல்லறம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின கடைசி கால எழுப்புதலை நோக்கி நம்ம பயணம் செஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த எழுப்புதல் நம்முடைய தேசத்துல வரணும் அப்படின்னா முதலாவதா தனி மனிதன் எழுப்புதல் அடையணும், அடுத்ததா குடும்பங்களுக்குள்ள எழுப்புதல் வரணும் அப்படின்ற ஒரு பெரிய நோக்கத்தோட தான் கர்த்தர் இந்த இனி இல்லறம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து நடத்திட்டு வராரு. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வராரு. அநேக குடும்பங்களை ஆசீர்வதித்து வராரு. அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாளிலும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் சந்தித்து ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை மாற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை தர கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்பொழுதும் நம்முடைய சகோதரிகளோட இணைஞ்சு நம்ம தேவனை துதித்து பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனிய இல்லற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரை சேர்ந்து துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் உங்கள் வீடுகளுக்குள்ளே இறங்க போகுது. அவருடைய பிரசன்னத்தில் களிக்கு நம்ம சேர்ந்து ஆண்டவரை பாடலாமா? என்றும் ஆனந்தம் நம்முடைய இயேசு தருகிறார். அவரை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன்னு சொல்லி நீங்கள் வீட்டில் சேர்ந்து கரங்களை தட்டி நம்ம சேர்ந்து பாட போகிறோம். எல்லாரும் சந்தோஷத்தோடு கூட, ஆண்டவரே எனக்கு நீங்க சந்தோஷத்தை தருகிற தேவன், உண்மை நான் உயர்த்துகிறேன்னு சொல்லி எங்களோடு சேர்ந்து பாடுறீங்களா? என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் சந்தோஷத்தோடு எங்களோடு கரங்களை தட்டி ஆமென். அடைக்கலத்தை கொடுக்கிறாரே இயேசுவை பார்த்து ஆமென். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா அல்லேலூயா. சந்தோஷத்தோடு சொல்றீங்களா? இயேசுப்பா உங்க உள்ளத்துல சமாதானத்தை தருகிறார். ஆமென். அல்லேலூயா. எந்த கலக்கமும் வேண்டாம், கவலை வேண்டாம். இயேசுப்பா பார்த்து ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு
கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே துதிப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. இயேசு நம்ம கூட இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. இந்த நேரத்தில் கூட அப்படி இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி அவர் எபினேசராய் உதவி செய்கிறவராய் உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படி கண்களை மூடி நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம், ஒருவேளை பயத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் உங்கள் பயத்தை மாற்றுவார். அவர் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு உதவி செய்கிறாரே. எபினேசரே, எனக்கு உதவி செய்கிறவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லி அப்படி கண்களை மூடி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், இயேசுவே நான் உம்மை நினைத்து பார்க்கிறேன், நீர் எனக்கு நன்மை செய்கிறவர், உதவி செய்கிறவர்னு சொல்லி இயேசப்பாவை பார்த்து அவரை ஆராதிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி, ஆமெனப்பா எங்களுக்கு உதவி செய்கிற தேவனே உம்மை நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லி எபினேசரே இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர் ஆராதிங்க. ஆமெனப்பா, ஆமென் இயேசுவே. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எளியோனை எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியவராகிய நம்மை நோக்கி பார்த்தாரே, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே பெயர் சொல்லி அழைத்தாரே. அந்த இயேசு உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். ஆமென். உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரை. மறப்பேனோ மறப்பேனோ இயேசுவோட அன்பை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லி ஆமென் அர்ப்பணிப்போடு ஆண்டவரை பார்த்து பாடலாமா? இயேசுவே எனக்கு எவ்வளோ உதவி செய்திருக்கிறீங்க, உங்க அன்பை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லி. ஆமென் அப்பா உமக்கு நன்றி. மண்டியிடுவே உம் பாதத்திலே. இருளான நேரம் ஒருவேளை நம்மை சூழ்ந்திருக்கும் போது என்ன செய்யன்னு தெரியலையே, ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரோன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருந்தீங்கன்னா, ஆண்டவர் ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார், நம்மளை ஒருபோதும் விலகவே மாட்டார். இந்த வேளையில் அப்பா என்னை நீங்கள் மறக்கவே இல்லை, என்னை கைவிடலையே அப்பா, நான் இருளாக இருக்கிற நேரத்தில் அப்பா நான் கலங்கி கொண்டு இருக்கும்போது என் கூட இருந்தீங்களே, இன்னைக்கு ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் இருளான வேளையில் அவர் வெளிச்சமாக எங்கள் கூட இருக்கிறார். சேர்ந்து சொல்லுவோமா? ஆமெனப்பா. மறந்தீரோ
அன்பை மறக்க மாட்டேன்னு இயேசுவை பார்த்து நீங்க சொல்றீங்களா? ஆமெனப்பா, உன்னை சூழ்ந்திருக்கிற உடைய கிருபைக்காக உடைய அன்புக்காக ஆமென். உங்க பாதத்துல வந்து விழுவேன்னு சொல்றீங்களா? ஆமெனப்பா. மண்டிடுவே உம் பாதத்திலே எபினேசரே, எபினேசரே. இப்படி கரங்களை உயர்த்தி கூட சொல்லலாம். நீங்க இருக்கிற இடங்கள்ல இயேசுவே உம்மை உயர்த்துகிற எனக்கு துணையாளர் நீங்க தான் சொல்லி. ஆமெனப்பா. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. மேனேசப்பா, இது எங்களை மறக்காத தேவன், எங்களை விட்டு விலகாத தேவன். இப்போ நீர் எங்களை சுற்றி எப்பொழுதுமே உங்களுடைய பிரசன்னத்தில் நிரப்புகிற தேவன். இந்த வெளியில் உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தை துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது. அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதும் நீங்க ஆவலோட எதிர்பார்த்திருக்கிற ஜோதி அக்கா நாடகம். ஜோதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? ஜான் எப்படி இருக்கான்? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். வேலைலாம் எப்படி போகுது? நல்லா போதுமா? உனக்கு ஒரு குட் நியூஸ். என்னங்க, ஏதாவது ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா? இல்ல சம்பளம் ஏதாச்சும் கூடியிருக்கா? இல்ல. அப்போ வேற என்ன குட் நியூஸா இருக்கும்? இது மட்டும்தான் உனக்கு குட் நியூஸா? வேற என்னவா இருக்கும்? யோசிச்சு பாரு. ஒண்ணுமே தெரியலங்க. இன்னும் 10 நாள்ல நான் ஊருக்கு வர போறேன். உண்மையாவா? உண்மைதாமா. என்ன ஏமாத்த மாட்டீங்கல்ல? சேச்சே, ஏமாத்தவே மாட்டேன். டிக்கெட் எல்லாம் கூட எடுத்துட்டேன். ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஜான் கிட்ட சொல்லிடு. சரிங்க. ஏங்க, வேற வழியே இல்லையா? ஏங்க அமைதியா இருக்கீங்க? என்ன வேற என்னம்மா பண்ண சொல்ற? ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏதோ ஆண்டவனுடைய கிருபையில அன்னன்னைக்கு தேவை சந்திக்கப்படுது. ஆனா இது போதாது இல்ல சுபி. நம்ம கடன் பிரச்சனை மாறணும் இல்ல? இப்ப வர்ற வருமானம் நமக்கு பத்தல இல்லம்மா. உண்மைதாங்க. அப்ப இந்த முடிவை எடுத்துதாமா ஆகணும். நீங்க வெளிநாடு போனா நாங்க இங்க எப்படி இருப்போம்? எனக்கு மட்டும் என்னம்மா சந்தோஷமாவா இருக்கும்? உங்களை விட்டு போறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுபி, நான் வெளிநாட்டுக்கு போகணும்னா பாஸ்போர்ட் எடுக்கணும், விசா அப்ளை பண்ணணும். அதுக்கு வேலை பார்க்குற இடத்துலையும் கேட்டு பார்த்துட்டேன். யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. சுபி வேண்டாம். நான் ஏற்கனவே உன் கழுத்துல இருந்த தாலியை வித்துட்டேன். இது வேண்டாமா? இதாவது உன் கழுத்துல இருக்கட்டுமே. அவசரத்துக்கு உதவாதது எதுக்குங்க கழுத்துல இருக்கணும்?
இந்தாங்க, இத வித்து பாஸ்போர்ட் எடுங்க. ஒன்னும் யோசிக்காதீங்க, போங்க போங்க. நான் வேற யாருக்கோவா கொடுத்தேன், உங்களுக்கு தானே கொடுக்கறேன். என்னங்க, பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கம்மா. யார்கிட்டயும் பணத்தை கொடுத்து ஏமாந்துராதீங்க, காலம் கெட்டு போய் கிடக்கல. நீ சொல்றதும் உண்மைதாம்மா. ஆனா நம்பிக்கையானவங்க கிட்ட தான் பணத்தை கொடுத்துருக்கேன். ஜாக்கிரதைங்க, இதுக்கு மேல பணம் பரட்டணும்னா நம்ம கிட்ட வழியே இல்லைங்க. எனக்கு புரியுதும்மா. மிச்ச மீதி இருந்த நகையும் கொண்டு போய் வித்துட்டேன்ல, அதைத்தானே நீ சொல்ல வர? சேச்சே, அப்படி சொல்ல வரலங்க. உங்களுக்கு தானே நகையை கொடுத்தேன். நீங்க வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சு எனக்கு நகை செஞ்சு தர மாட்டீங்களா என்ன? கண்டிப்பாமா, நான் உனக்கு செஞ்சு தருவேன். ஐயா, ஏதாவது ஒன்னும் கவலைப்படாத ஜெபஸ்டின். இன்னும் 2-3 நாள்ல பாஸ்போர்ட் கைக்கு வந்துரும். விசாவுக்கு தான் அதுக்கு நிறைய செலவு பண்ணுமாயா? ஆமாப்பா, அதுக்கு தான் கொஞ்சம் காசு கேக்குறாங்க. இதுக்கு மேல காசு ரெடி பண்ண என்கிட்ட வழியே இல்லையா? என் மனைவி கழுத்துல காதுல மிச்ச மீதி இருந்த நகையை வித்துத்தான் இந்த காசையே ரெடி பண்ண. இதுக்கு மேல பணம் வேணும்னா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா? அதான் எனக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டேன்யா. எந்த அளவுக்கு அடிமட்டத்துக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு அடிமட்டத்துக்கு போயிட்டேன். இப்பதான் ஒரு வாசல் திறந்துச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது, வாசல் திறக்கப்படல, இன்னும் அடைச்சுதான் இருக்குன்னு. அப்படி இல்லப்பா, கண்டிப்பா வழி திறக்கும், கவலைப்படாத. எனக்கு அப்படி தெரியலையா. இதுக்கு மேல நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. இப்ப என்னங்க பண்ண? ஒண்ணுமே தெரியலம்மா. எல்லாமே இருட்டா இருக்கு. எங்க போறது, என்ன பண்றது, எதுவுமே தெரியலம்மா. பாஸ்போர்ட்டை வாங்கி கையில வச்சுக்க வேண்டியதுதான். இனி அதை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். வேற என்ன செய்ய? அப்படிலாம் நடக்காதுங்க, கவலைப்படாதீங்க. கவலைப்படாம எப்படிமா இருக்க முடியும்? இருந்த பணமும் காலி. இதுக்கு மேல என்ன செய்யணும்னு தெரியல. நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதாமா, வேற ஒண்ணும் இல்ல. பாப்போம். சுபி, நடந்தது கேள்விப்பட்டம்மா. மாலதி அப்பா எல்லாம் சொன்னாங்க. நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன்னு தப்பா நினைக்காதம்மா. அப்படிலாம் இல்லக்கா, நான் எதுக்கு தப்பா நினைக்க போறேன்? உங்க சூழ்நிலைமைக்கு ஒரு வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு வேதம் சொல்லுது. நீங்க எந்த சூழ்நிலைமையில இருந்தாலும் உனக்கும் ஜெபஸ்டினுக்கும் இன்னைக்கு தேவை விசுவாசம் ஒண்ணுதாம்மா. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். விசுவாசம் இல்லைன்னா காரியம் மாறாதுமா. உனக்கு ஒரு காரியத்தை சொல்றேம்மா. ஒரு கிராமத்துல இயேசு ஊழியம் செய்ய போறாரு. எந்த இடத்துக்கு போனாலும் அற்புதம் திரளா நடக்கும். ஆனா இந்த கிராமத்துல அப்படி அற்புதம் நடக்கல. காரணம், அந்த மக்கள் கிட்ட இருந்த அவ்விசுவாசம் தான். சூழ்நிலைமை எப்படி இருந்தாலும் விசுவாசம் இருந்தா போதும், ஜெயம் கிடைக்குமா. விசுவாசம் இல்லாம அவ்விசுவாசம் இருந்தா அது எந்த சூழ்நிலைமையா இருந்தாலும் மாறாதுமா. சீஷர்களும் இயேசுவும் படகுல போகும்போது காற்றும் கடலும் கொந்தளிக்க தான் செஞ்சுது. ஆனா இயேசு கூட தானே இருந்தாரு. சீஷர்கள் பயந்தாங்க. இயேசு காற்றையும் கடலையும் அதட்டி சீஷர்களை சத்தம் போட்டாரு.
என்ன சொன்னார் தெரியுமா? அற்ப விசுவாசிகளேன்னு சொன்னாரு. இன்னைக்கு ஆண்டவர் உன்கிட்டயும் அதத்தான் எதிர்பார்க்கிறாரு. உன் சூழ்நிலைமா மாற உனக்குள்ள விசுவாசம் வேணும். உனக்குள்ள மட்டும் இல்ல, ஜெபஸ்டின் கிட்டயும் அதத்தான் எதிர்பார்க்கிறாருமா. சாரிக்கா, நான் சூழ்நிலைமைய நம்பிட்டேன், ஆண்டவரை நம்ப மறந்துட்டேன். ஆனா இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. சரிம்மா. ஜான், உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்மா? இன்னும் 10 நாள்ல அப்பா வீட்டுக்கு வர போறாருடா. இப்பதான் கால் பண்ணாரு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா, அப்பா வீட்டுக்கு வர போறாரு. எனக்கு இப்பவே அப்பாவை பார்க்கணும் போல இருக்குமா. அவசரப்படாத, இன்னும் 10 நாள் தானே. இன்னும் 10 நாள் இருக்கு. உனக்கு இனி 10 நாளும் 10 வருஷம் போல இருக்கும்ல. என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? மா, அவன் பயப்படுறாமா. பயப்படுறானா? ஆமா, அப்பா வந்தா ஜோகனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்கன்னா அப்பாக்கு தான் ஜோகனை பிடிக்காதுல. நீ அமைதியா இருப்பா. உனக்கு பயமா இருக்கா ஜோகன்? ஆமா. ஏன்பா பயப்படுற? அண்ணன் சொன்ன மாதிரி என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாருனா. அப்படிலாம் ஆகாது, நீ பயப்படாத. சரிம்மா. என்ன நேர்களே, ஜோதி அக்கா நாடகம் பார்த்தீங்களா? அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்ததாக நம்ம குடும்பங்களில் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் மாறவும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம சகோதரிகளோட இணைஞ்சு நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் குடும்பங்கள்லையும் பெரிய மாற்றங்களை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் இந்த இணையலரம் நிகழ்ச்சியில் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க. நம்ம இந்த நாளிலும் எந்த தலைப்பில் ஜெபிக்க போகிறோம்னா, அவிசுவாசியாயிராதே. அவிசுவாசம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, சந்தேகம் இல்லை, ஆண்டவருடைய அன்பையே சந்தேகப்படுறது, ஆண்டவருடைய வல்லமையே நம்ம சந்தேகப்படுறோம். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார்னு வாயில் சொல்கிறோம், ஆனால் விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொல்கிறோம், ஆனால் விசுவாசத்தோடு கூட அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அநேகருடைய இருதயத்தில் அவ்விசுவாசம் காணப்படுகிறதுனால தான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. அநேக நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஆனால் ஏன் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியலைன்னா அவ்விசுவாசம் இல்லை, சந்தேகம். இந்த சந்தேகத்தினால தான் நிறைய வேளைகளில் நம்முடைய ஆண்டவருடைய அன்பை நம்ம ருசிக்காமல் போயிடுறோம், அவருடைய வல்லமையை அனுபவிக்காமல் போயிடுறோம், அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை அனுபவிக்காமல் போயிடுறோம். இன்றைக்கி யோசித்து பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக பல வருஷங்கள் நீங்கள் ஜெபிச்சிருக்கிறீங்க, அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. காரணம், நல்லா ஜெபிக்கிறீங்க தான், அந்த காரியத்திற்காக விசேஷமாக ஜெபிக்கிறீங்க, உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்க, குடும்பமாக ஜெபிக்கிறீங்க. ஆனால் ஏன் இன்னும் அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கலைன்னா, ஜெபிக்கிறோம் ஒரு ரட்சிப்புக்காகவே. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, கணவருடைய ரட்சிப்புக்கு, பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்காரங்கிட்ட சொல்லி ஜெபிக்கிறோம், கூட்டங்களுக்கு வந்து ஜெபிக்கிறோம். அதுக்கப்புறம் ஜெபிச்சு முடிச்ச உடனே இவங்க எங்கே ரட்சிக்கப்பட போகிறாங்க, இவ்வளோ பெரிய குடிகாரர் இவர் எங்கே ரட்சிக்கப்பட போகிறாரு அப்படிங்கிற ஒரு அவ்விசுவாசம் இல்லை. அந்த அவ்விசுவாசத்தினால தான் ரட்சிப்பு தடைபடுகிறது. இப்படிப்பட்ட அவ்விசுவாசத்தினால தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை முழுமையாக நம்ம சுதந்திரிக்க முடியாதபடி இன்னும் நம்ம கடன் பிரச்சனைகள் இருக்கிறோம், இன்னும் வியாதிப்பட்டு கிடக்கிறோம், இன்னும் குடும்பத்தில் தரித்திரங்கள், வறுமைகள், இன்னும் பாருங்க இழப்புகள், எத்தனையோ காரியங்கள். காரணம் நம்முடைய அவ்விசுவாசம். ஆண்டவர் சொல்றாரு, அவ்விசுவாசியா இராமல் விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி. இன்றைக்கு கர்த்தர் நமக்கும் அந்த ஆலோசனை தான் கொடுக்குறார். இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது நம்ம ஜெபிக்க போகிறது,
தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து எச்சரிப்பாய் ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். அப்ப இந்த அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் நம்மை கர்த்தரை விட்டு விலக்கிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு அநேகர் ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியறது இல்லை, கர்த்தரை விசுவாசிக்க முடியல. ஏன் தெரியுமா? அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் அது கர்த்தருடைய அன்பை விட்டு நம்மை தூரப்படுத்தும். இந்த பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயம் யாருக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த இனியிலரத்தில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு இதற்காகத்தான் அர்ப்பணித்து நம்ம செபிக்க போகிறோம். இந்த அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கக்கூடிய நல்ல இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி சகோதரியோடு இணைந்து நம்ம செபிப்போமா? அர்ப்பணித்து செபிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த இனிய இல்லற ஜெபத்தோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறப்பா. அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் யாருக்குள்ளும் இருக்க வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் எச்சரிப்பாய் கூறியிருக்கிறீங்கப்பா. ஒருவேளை அவ்விசுவாசத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னால் இப்பொழுதே கர்த்தருடைய கரம் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் மீது வைக்கப்படும்படிக்கு நாங்கள் செபிக்கிறப்பா. அந்த கடின இருதயங்கள் எல்லாம் மாற்றி போடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறப்பா. உங்கள் அன்பை விட்டு பின்வாங்கி போக வைக்கிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படிக்கு செபிக்கிறப்பா. யாருக்குள்ளும் சந்தேகம் வேண்டாண்டவரே, உங்க அன்பிற்குள்ளாய் கடந்து வரணும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை விசுவாசிகளாய் மாற்றுங்க, உங்க அன்பிற்குள்ளாய் கடந்து வரணும் ஐயா. கர்த்தாவே, நீங்க இப்பொழுதே கிரியை செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிற ஐயா. இந்த ஜெபத்தோடு இணைந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசுவாசத்துல பலப்படுத்துங்க. அவ்விசுவாசம் அவர்களை விட்டு விலகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறப்பா. அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்பட்டு போகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, உங்களால் எல்லாம் கூடும் என்று சொல்லி பிள்ளைகள் விசுவாசிக்கான ஆண்டவரே விசுவாசிகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றிவிடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ராஜா, நீங்க எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டீரப்பா. இந்த பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயம் யாருக்குள்ள இராதபடிக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை மாற்றி உம்மை விசுவாசிக்கிற விசுவாசிகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றி விடுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரெண்டாவது என்ன காரியத்துக்கு நம்ம செபிக்க போறோம்னா, பலர் தங்களுடைய சூழ்நிலைகளை தான் பார்க்குறாங்க. பாருங்க, இந்த சூழ்நிலை இவ்வளோ பெருசாக இருக்கு, இது எப்படி மாறும் அப்படின்னு. வியாதி இல்லை, பெரிய கொடிய வியாதி, இதுக்கு மருந்து இல்லை. கடன் பிரச்சனைகள், இது பல லட்சம் கடன் பிரச்சனையாச்சு, இது எப்படி மாறும், எனக்கு இருக்கிற வருமானத்தை வச்சு எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கடன் பிரச்சனைகளை பார்க்குறோம். திருமண தடை, பல வருஷமாக தடை இருக்கலாம், குழந்தை இல்லாதது, ஆசீர்வாத தடைகள், இப்படி பல தடைகள் பிரச்சனைகள். இன்றைக்கு அநேகர் இந்த தடைகளையும் இந்த பிரச்சனைகளையும் தான் பார்க்குறாங்களே ஒழிய இவைகளை மாற்றுவதற்கு இயேசு வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு அவ்விசுவாசம். அதனால தான் இன்னும் இந்த ஆசீர்வாதம் இல்லாதபடி இன்னும் வியாதியிலேயே இருக்கிறாங்க, இன்னும் கடன் பிரச்சனையோடய இருக்கிறாங்க, இன்னும் நெருக்கத்துக்குள்ளேயே கிடக்கிறாங்க, இன்னும் திருமண தடையோட திருமணம் ஆகாம குடும்ப வாழ்க்கைக்குள்ள போகாம, இன்னும் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளாம, இப்படி ஆசீர்வாத தடைகள் நிமித்தம் அநேகர் வேதனையோடு இருக்கிறாங்க. இயேசுவை பாருங்க, இயேசுவை விசுவாசிங்க. உங்க சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழா மாறும். ஒருவேளை சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா, இன்றைக்கு சகோதரி செபிக்கும் பொழுது, ஆண்டவர், இனி நான் சூழ்நிலைகளை பார்க்க மாட்டேன், சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவராகிய உம்மை நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? இன்றைக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவீங்க. அர்ப்பணித்து ஜெபிப்போம். தகப்பனே, ஆண்டவரே, இந்த இனிய நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. இந்த வேளையில் கூட ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போயிருக்கிற எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே, கடன் பிரச்சனால சோர்ந்து போய் ஆண்டவரே சூழ்நிலை பார்க்கிறாங்கப்பா. இத்தனை வருடமா வியாதியில கஷ்டப்படுறேன்னு சொல்லி சூழ்நிலை பார்க்கிறாங்க ஐயா. இந்த நிகழ்ச்சியோடு கூட ஆண்டவரே, இப்படிப்பட்டதான சூழ்நிலை ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. சூழ்நிலை மாற்றுகிற தேவன் பெரியவர் என்பதை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவரே. எனக்காக என் தேவன் சிலுவையில எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் என்று
ஆண்டவரே அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறையா. ஆண்டவரே யார் யாருக்குள்ள ஆண்டவரே காணப்படுகிறதோ அந்த அவிசுவாசம் மாறும்படிக்கு செபிக்கிறையா. ஆண்டவரே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. ஆண்டவரே அவர்கள் காணப்படுகிற எல்லா அவிசுவாசம் இயேசுவின் நாமத்திலே மாறும்படிக்கு செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, இப்படிப்பட்ட பிள்ளைகள் இயேசுவே எனக்கு இந்த காரியத்துல உதவி செய்யுங்க என்று சொல்லி கண்ணீரோடு யாரெல்லாம் செபிக்கிறாங்களோ ஆண்டவரே அவர்களுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணுவீராகப்பா. அவர்கள் விசுவாசித்து ஆண்டவரே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறையா. ஆண்டவரால் எல்லாம் கூடு என்றவர்கள் விசுவாசித்து காரியங்களை அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறையா. கர்த்தர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை சூழ்நிலைகளை பார்த்து கலங்காதபடி கர்த்தர் உம்மை நோக்கி பார்த்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசியாக இந்த கர்த்தர் மீது நம்ம விசுவாசத்தை வைத்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கூடாதபடி இருதயத்து கடினத்தை கொண்டு வர்றது பிசாசு. நல்லா நீங்க அறிஞ்சுக்கிடணும். ஏன்னா நம்ம ஆண்டவரை விசுவாசம்னா அற்புதங்களை பெற்று சந்தோஷமா இருப்போம் இல்லையா? அந்த பிசாசு நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடாது, சமாதானமா இருக்கக்கூடாதுன்னு தான் அவிசுவாசத்தை கொண்டுட்டு வர்றான், சந்தேகத்தை கொண்டுட்டு வர்றான். அந்த பிசாசின் குறிகள் எல்லாம் அழிக்கப்படும். சகோதரியோடு கூட இணைந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஜெபிக்க போற அவிசுவாசத்தை கொண்டு வருகிற, சந்தேகத்தை கொண்டு வருகிற அந்த பிசாசுக்கு விரோதமா எதிர்த்து நின்று இன்னைக்கு ஜெயம் எடுக்கலாமா? ஜெபிக்கலாம். தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற இயேசப்பா. அதனால அநேக அப்பா தேவ பிள்ளைகள் அப்பா கர்த்தர் மீது வைக்கிற விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் கெடுத்து விசுவாசத்தை எங்களுக்குள்ளே கொண்டு வருகிற அந்த பொல்லாத சாத்தானை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம். அந்த பொல்லாத செயல்களை கொண்டு வருகிற அப்பா அந்த பொல்லாத செயல்களை தூண்டுகிற எல்லா விதமான ஆவிகளுடைய கிரியைகள் கட்டப்பட்டு போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதனால அநேக தவறான முடிவுகளை எடுக்கிறார்களே அப்பா, இதை எடுக்க வைக்கிற சாத்தானுடைய கிரியைகள்லாம் செயலற்று போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த பொல்லாத பிசாசுக்கு ஆண்டவரே அவங்க எதிர்த்து நின்று ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. இந்த பொல்லாத சத்துருடைய கிரியைகள் எல்லா அந்தகார வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டிந்து ஜெபிக்கிறோம் அப்பா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, சோதனை வரும் பொழுது அப்பா, ஆபத்து வரும் பொழுது பரத்திலிருந்து வருகிற பலனாகிய பரிசுத்த ஆவினாலே நிறைந்து அப்பா விசுவாசத்தினாலே மேற்கொண்டு ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க விசுவாசத்தினால் நிரப்புவீராக. எல்லா சத்துருடைய அப்பா சூழ்ச்சிகளில் இருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாய் அப்பா அந்த ஜனங்களுக்கு நீங்க விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இயேசுவை சார்ந்து கொண்டு வாழ நீங்க உதவி செய்வீராக அப்பா. நீங்க அப்படி செய்யப்படுற கிருபைக்காய் உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தாவே, எல்லா ஜெபங்களை நீர் கேட்டீரப்பா. அவிசுவாசம் உள்ள இருதயம் யாருக்குள்ள இருக்கக்கூடாது. பொல்லாத பிசாசு சந்தேகத்தினால் அவிசுவாசத்தினால யாரையும் நிரப்பக்கூடாது. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உம்மிடத்திலிருந்து வருகிற அந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாய் ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்கும் நீர் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை பெறுவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நம்ம விசுவாசத்தோட ஜெபிச்சிருக்கிறோம். நீங்க ஜெபிச்ச காரியத்துல அற்புதங்களை எதிர்பாருங்க. இதனைத் தொடர்ந்து சகோதரர் மோகன் சிலாஸ்டஸ் அவர்கள் குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக கொடுத்த செய்தியின் தொகுப்பை பார்க்கலாமா? விசுவாசம் அதுவும் நிலைத்திருக்கிறது. நமக்குள்ள இந்த விசுவாசமும் நிலைத்திருக்க வேண்டும். இந்த விசுவாசம் நிகழ்காலத்திற்குரியது. நம்முடைய நம்பிக்கை வரும் காலத்திற்குரியது, இனி சம்பவிக்க போகிறது குறித்த ஒரு நம்பிக்கை. ஆனால் விசுவாசம் என்பது நிகழ்காலத்திற்குரியது. இப்பொழுது நமக்கு என்ன தேவையோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசம் தேவை. இப்பொழுது உங்களுக்கு ஒரு சுகம் தேவையா? சுகத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசம் தேவை. இப்பொழுது ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு விசுவாசம் தேவை. இப்பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு ஒரு விசுவாசம் தேவை. அப்ப விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம், உங்களுடைய விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அவரை நோக்கி ஜெபிக்கிறீர்கள், கேட்கிறீர்கள், ஒரு அற்புதத்தை நீங்கள் தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் போதுதான் ஆண்டவர் அங்கே செயல்பட முடியும். மார்க் 9:23 பாருங்கள். ஒரு தகப்பன் இயேசுவிடத்திலே வருகிறார்.
தன்னுடைய மகன் அசுத்த ஆவினாலே பாதிக்கப்பட்டு நெருப்பிலும் தண்ணீரிலும் தள்ளப்பட்டு கொலை செய்யப்படும்படி பிசாசின் போராட்டத்திற்குள்ளே கஷ்டப்படுகிறான். இயேசுவே, நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதை இறங்கி எங்களுக்கு உதவி செய்யும். நல்ல ஒரு ஜபத்தை செய்கிறான். இயேசு உடனே அற்புதம் செய்யல. அவனுடைய ஜபத்திலே ஒரு தவறு இருக்கிறது, அவனுடைய ஜபத்திலே ஒரு குறை இருக்கிறது. அவன் இயேசுவினிடத்திலே வந்தது உண்மை, இயேசுவை நோக்கி ஜபம் பண்ணுகிறது உண்மை. ஆனால் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியவில்லை. ஆண்டவர் உடனே விடுதலை கொடுக்க முடியவில்லை. அவனுடைய ஜபத்தை கேட்டு உடனே அற்புதத்தை நடப்பிக்க முடியவில்லை. அவனுடைய ஜபத்திலேயே ஒரு தவறு இருக்கிறதை ஆண்டவர் அறிந்து கொண்டார், ஒரு குறை இருப்பதை அறிந்து கொண்டார். ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகிறார்? நீ விசுவாசிக்க கூடுமானால், if you believe, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். ஏன் ஆண்டவர் அப்படி பதில் சொன்னார்? அவனுடைய ஜெபமே காட்டி கொடுக்கிறது. அவன் அவிசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினான். அவன் என்ன ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, நீர் ஏதாவது செய்ய முடிஞ்சா எங்களுக்கு செய்யும். அந்த ஜெபத்தில் ஒரு அவிசுவாசம் பாருங்கள். நீர் ஏதாவது செய்ய முடிஞ்சா எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யும். அந்த அவிசுவாசத்தை பார்த்து இயேசுவால் அற்புதம் செய்ய முடியவில்லை. அவர் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதாவது செய்ய முடிஞ்சா, என்னால முடியாத காரியம் என்ன இருக்கிறது? என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. அவராலே முடியாத காரியம் என்ன இருக்கிறது? கேன்சரை குணமாக்க அவரால் முடியும், எய்ட்ஸை குணமாக்க அவரால் முடியும், மரித்தோரையும் எழுப்ப அவராலே முடியும், பிறவி குருடர்களுக்கு பார்வை கொடுக்க அவராலே முடியும். அவரால் என்ன முடியாது? ஆனால் அவன் ஜெபிக்கிறான், ஏதாவது செய்ய முடிஞ்சா எங்களுக்கு செய்யுங்க. ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். உடனே அவன் விளங்கி கொண்டான், தன்னுடைய அவிசுவாசத்தை புரிந்த. ஆண்டவரே, என் அவிசுவாசத்தை மன்னியும். அவிசுவாசம் ஒரு பாவம், சந்தேகப்படுவது ஒரு பாவம், முறுமுறுப்பது, ஆண்டவரை முறுமுறுப்பது. ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டேன்? ஆண்டவரை தேடி என்னத்தை கண்டேன்? அவர் என்ன செஞ்சிட்டார்? எனக்கு எவ்வளவு ஜெபம் பண்ணிட்டேன். இந்த வார்த்தைகள் வந்துட்டாலே அது சாபத்தை கொண்டு வந்து விடும். நம்ம கிட்ட தவறு இருக்குமே தவிர ஆண்டவரிடத்துல ஒரு நாளும் தவறை நீங்கள் சொல்லவே கூடாது, சொல்ல முடியாது. அவர் எப்படி தவறு செய்வார்? நாம் தேவனை குற்றப்படுத்தும்படியாய் பேசிவிடக் கூடாது நாவின் வார்த்தைகளிலே. அதே மாதிரி அவிசுவாசமான வார்த்தைகள் பாவம். இதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். அவிசுவாசமான வார்த்தைகள் பாவம், அது தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். விசுவாசம் எப்படி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறதோ, அவிசுவாசம் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறது. சிலர் எப்பவும் அவிசுவாசமான வார்த்தையை பேசுவாங்க. இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் அவ்வளவுதான், இதெல்லாம் அப்படித்தான், இதெல்லாம் ஒண்ணு சரிப்படாது, இதெல்லாம் ஒண்ணு தேராது, எல்லாம் அப்படியே தான் அவிசுவாசமான வார்த்தையை பேசுவாங்க. ஏன்னா பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டான்னு அர்த்தம். அவிசுவாசமான வார்த்தை பேசுறது யாரு? பிசாசு. அந்த பாவத்தை செய்ய வைக்கிறதே ஒரு பிசாசு. அவிசுவாசத்தின் ஆவி சிலருக்குள்ள இருக்கிறது. அதிலிருந்து ஒரு விடுதலை பெறணும். இயேசுவால் இது முடியும், இயேசு இதை செய்து முடிப்பார், இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். விசுவாசம் அதில் நிலைத்திருக்கணும். அப்ப விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருக வேண்டுமானால் தேவனுடைய வசனத்தை அதிகமா வாசிக்கணும், தியானிக்கணும். கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானிக்கத்தான் விசுவாசம் பெருகும் என்பதாய் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களுடைய சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். கர்த்தர் நிச்சயமா இன்றைக்கு உங்களோட பேசியிருப்பார். அடுத்ததா உங்களுக்காக தேவ ஆலோசனை கூறி ஜெபிக்க சகோதரி அவர்கள் ஆயத்தமா இருக்காங்க. ஜெபத்தோட தேவ செய்தியை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா பேசி இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, என்ன காரியம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணுமோ, ஒரு நன்மை வேணுமோ, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம போய் ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறிடும். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், இந்த நன்மைனாலே குடும்பத்தை நிரப்பிடுங்க அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வேண்டிய மன விருப்பங்களை, நம்ம விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நம்ம கேட்கப்படுற எல்லா விண்ணப்பங்களுக்கும் நம்முடைய மன விருப்பம் நிறைவேற்றப்படும்படியாய் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நம்ம ஆண்டவருடைய ஏறெடுத்த ஜெபம் எப்படி இருக்கணுமா? ஒரு விசுவாசம் உள்ள ஜெபமாய் காணப்பட வேண்டும். ஏதோ ஆண்டவரை சொல்லிட்டேன்,
ஆண்டவர் பார்த்துக்கிடுவாங்க. அப்படி இல்லை, சொன்ன நமக்குள்ளாக நம்முடைய கர்த்தர் மெய்யான தேவன், அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்ற நிச்சயத்தோடு சொல்லணும். அது மாத்திரமல்ல, கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன், கர்த்தர் கட்டாயமாய் நிச்சயமாக இந்த விண்ணப்பத்தை எனக்கு நிறைவேற்றி தருவாங்க, என் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாங்க. அப்படியாய் ஆண்டவரை சார்ந்து ஆண்டோடைய சமூகத்தில் நம்பிக்கை வைத்தவர்களாய் நம்ம காத்திருக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தை நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுப்பது உண்டு. இன்னைக்கு கூட அருமையானே, ஒரு வேளை காலதாமத்தின் நிமித்தமாய், தடைக்கு மேல் தடையின் நிமித்தமாய் செபித்தோம், சூழ்நிலை முன்பை விட ரொம்ப மோசமாக போயிட்டு, சூழ்நிலை நேர்மாறாக இருக்குது. அது மாத்திரமல்ல, எத்தனை பேருடைய நிந்தனை, எத்தனை பேருடைய பரியாசம். அப்படிப்பட்ட நிலைமையில் என்னால் விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியலை, விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியலை. அப்படின்ற நிலைமையில் இன்றைக்கும் அவிசுவாசத்தோடு ஒரு வேளை இந்த நாள் ஆண்டவர் செய்வாரா, இந்த விண்ணப்பம் கேட்கப்படுமா, எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வழி திறக்கப்படுமா, கர்த்தர் நான் கேட்ட காரியத்தை எனக்கும் என் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரா, அப்படிப்பட்ட கேள்விக்குறியோடு கூட இந்த நாளில் ஒரு வேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஒன்றை அறிந்து கொள்வோம், ஆண்டவன் நம்மிடத்தில் நம்ம கேட்ட ஆசீர்வாதத்தை, நம்ம விரும்புகிற நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவன் நம்மகிட்ட எதிர்பார்க்க ஒரே ஒரு ஆவிக்குரிய அனுபவம் என்னன்னா, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். விசுவாசம் உள்ளவளாக இரு, அவிசுவாசியாக இராதே. ஆண்டோட வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லுது, அவிசுவாசியாக இராதே, விசுவாசம் உள்ளவளாக இரு. ஆண்டோடைய வார்த்தை. அப்போ ஆண்டோடைய வார்த்தையின்படி, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம விசுவாசத்தில் பலப்படும் பொழுது தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாங்க, விசுவாசம் உள்ளவளாக இரு என்று. விசுவாசம் உள்ளவனா இரு என்று கர்த்தர் சொல்லுகிறாங்க. பாருங்கள், வேதாகமத்தில் கூட மத்திய 8வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. இயேசு படவில் வந்து ஏறுறாங்க, சீஷரும் படவில் ஏறிட்டாங்க. பாருங்கள், படகுல புறப்பட்டு செல்லும் பொழுது படகு மூழ்கத்தக்கதாக அலைகள் காணப்பட்டது, பெருங்காற்று அடித்தது. ஆகையினால இந்த படகு மூழ்கி போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்த உடனே சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே, படகு மூழ்கி போக போது நாங்களும் மூழ்கி மடிந்து போக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த படகுல தான் யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் எல்லாம் கூடுமே, அந்த தேவன் இந்த படகுல நம்ம கூட இருக்கிறாங்களே அப்படின்றத அவங்க மறந்துட்டாங்க. மறந்து போய் என்ன கேட்குறாங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டுட்டாங்க. அருமையான ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க, ஏன் பயப்பட்டீங்க, விசுவாசம் உள்ளவளாக இரு. ஏன் அவிசுவாசங்கள் காணப்பட்டது, ஏன் பயப்பட்டீங்கன்னு கேட்டாங்க. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் அதை தான் சொல்லுகிறாங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம். உங்கள் சரீரத்தை காணப்படுற ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தமாய் உங்களுக்குள்ள ஒரு மரண பயம் காணப்படலாம். சத்துருக்களை பார்த்து ஒருவேளை அவங்க நிமித்தமாய் வந்த எதிர்ப்புகள், போராட்டத்தை பார்த்து கூட என்ன நிலைமை ஆகுமோ, இன்னும் குடும்ப வாழ்க்கை என்ன நிலைமை ஆகுமோ, கேள்விக்குரிய பயத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், வருங்காலம் எப்படி இருக்கும், பிள்ளையுடைய காரியங்கள் எப்படி முடியும், பிள்ளையுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோமே, காலதாமதம் ஆகிட்டே, தடைக்கு மேலே தடையே, பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்ப்போமா மாட்டோமான்ற கேள்விக்குறியோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தை பயத்தோடு கூட நீங்கள் காத்திருக்கலாம். சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தையை தான் கத்திருந்த நாள் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஏன் பயப்பட்டீங்க, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீங்கன்னு கர்த்தர் கேட்டாங்க. இன்றைக்கி அற்ப விசுவாசியாக இல்லாதபடி விசுவாசம் உள்ளவளாக இரு, உன் விசுவாசத்தை காத்துக்கொள் என்ற வார்த்தையின்படி மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறாங்க. இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆசீர்வாதமோ என்ன நன்மையோ அது தேவனால் மாத்திரம்தான் நிறைவேற்றி கொடுக்க முடியும். கர்த்தர் செய்வாங்க. அப்போ உங்களுக்குள்ள என்ன விசுவாசம் வேணும், கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவன், அந்த தேவன் என் கூட இருக்கிறாங்க, என் குடும்பத்தாரோடு கூட இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவரை சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு சகோதரி,
ஆண்டவர் தான் எங்களை கிருபையாக ரட்சித்தாங்க. அந்த ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறாங்கன்ற ஒரு நிச்சயம் முதலாவது வேணும். ரெண்டாவது, நம்ம கூட இருக்கிற கர்த்தர் அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இந்த உலகத்தின் ஆசீர்வாத செல்வாக்க கொடுக்காத எல்லா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் ஒருவர் தான் கொடுக்க முடியும். அப்படி அவர் பேரில் விசுவாசம் வைத்து விட்டோமானால் கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மன விருப்பம் என்னென்ன விருப்பமோ எல்லா காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பாங்க. உங்களை மகிழ செய்வாங்க, உங்களை சாட்சியாக நிறுத்துவாங்க. பாருங்கள், ஊழியத்தின் பாதையில் நடந்த ஒரு சம்பவம் எவ்வளவோ சொல்லலாம். ஒரு சிறு பிள்ளையை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஊழியத்தின் பாதையில் குடும்பமாக வந்தாங்க. ஒரு தாய் தகப்பன் 8 வயது நிரம்பின ஒரு அருமையான சிறுப்பெண். 3 பேருமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கும்படியாக வந்திருக்கோங்கான்னு அந்த சகோதரி சொன்னாங்க. அப்போ அந்த சகோதரி என்ன காரியம், கர்த்தவங்களுக்கு என்ன நன்மை செய்தான்னு கேட்கும்போது, அக்கா நேற்று ஒரு காரியமாக நாங்கள் போயிட்டு வந்தோம். போயிட்டு வரும்போது இரவு லேட் ஆகிட்டு, ஒரு 11:30 மணி ஆயிட்டுது. 2 ஊருக்கு நடு பாகத்தில் எங்கள் கார் வரும்பொழுது என்னன்னு தெரில, திருப்புன்னு ஸ்டாப் ஆகிட்டு. காரை திரும்ப ஸ்டார்ட் பண்ணால் கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. உடனே அந்த சகோதரி சொன்னாங்க, என் கணவர் போய் உடனே அந்த பேனட்டெல்லாம் திறந்துருந்து எல்லாம் பார்த்தாங்க, ஒன்றுமே கண்டுபிடிக்கவே முடியலை. ஆனால் நேரம் இதனால் பாருங்கள், கூட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆனோன்னே, ஐயோ நடுராத்திரி நேரத்தில் இப்படி ஒரு இடத்துல நிற்கிறமே, பக்கத்தில் வீடு இல்லை, ஒரு வெளிச்சம் கூட இல்லையே. நாங்கள் காரை வச்சுருந்த டார்ச் லைட்டும் செல்ஃபோன் டார்ச்சையும் வச்சு தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். உடனே எனக்குள்ளேயே பயமாயிட்டுது. அந்த சகோதரி சொன்னாங்க, அந்த வழியாக 2 கார் போகத்தான் செய்தது. என் கணவர் கையை காட்டி நிப்பாட்டினா அவங்க நிப்பாட்டவே இல்லை. அவங்க அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டாங்க. உடனே என் கணவர் சொன்னாங்க, சரி நீங்களாம் வெளியே நிற்க வேண்டாம், எல்லோரும் காருக்குள்ளே ஏறி அமர்ந்துக்கிடுவோம், காரை லாக் பண்ணிட்டு இருப்போம், பார்ப்போம், ஒரு ஜோம் பண்ணுவோன்னு சொன்னாங்கக்கா. அந்த சகோதரி சொன்ன காரியம் அப்படியே நாங்கள் 3 பேருமா காருக்குள்ளே ஏறினோம். கார் டோரு கிளாஸ் எல்லாம் ஏற்றி விட்டுட்டு என் கணவர் தான் ஜெபம் பண்ணாங்க. நானும் என் கணவர் கூட சேர்ந்து ஜெபித்தேன். ஜெபம் முடிந்தது. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு. அதுக்கு மேலே எனக்குள்ளே ஒரு புரியாத ஒரு பயம். ஐயோ இப்படி நடுக்காட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி நிற்கிறோமே, யார் வந்து கதவை அடைச்சிருந்து என்ன செய்ய, கண்ணாடியை உடைச்சிட்டா நம்மளை என்னவும் பண்ணலாமே, எவ்வளோ பாதிப்பு வருமே அப்படின்னு எனக்குள்ள ஒரு பயம் வந்த உடனே நான் சொன்னேன், நானே சத்தமாக சொல்லிட்டேன் காரில், என் மகன் 8 வயசுமாலும் தூங்கலை, உடனே என்ன நடக்குமோ தெரியல, எனக்கு இதுக்கு மேலே இங்கே உட்காரவே பயமாக இருக்குது, யார் வந்து நம்மளை கொலை செய்து போட்டால் கூட தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சகோதரி சொல்கிறாங்க, அவங்க 8 வயது மக சொன்னாலாம், அம்மா எப்போவுமே நீங்கள் ஜெபம் பண்ண உடனே எனக்கு ஒன்று சொல்லி தருவீங்க, நான் என்ன வேணும்னு கேட்டாலும், ஒரு பென்சிலா, ஒரு பேனாவா, ஒரு சாக்லேட்டாக என்ன கேட்டாலும் நீ ஏசாப்பாட்டை ஜெபம் காத்துரு, கர்த்தர் உனக்கு தருவாங்க, வாங்கி தருவாங்க, நீ முதல்ல ஏசாப்பாட்டை தான் சொல்லணும், ஏசப்பா அதை எப்படி உனக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுப்பீங்க, அது வரைக்கும் நீ காத்துரு, கிடைக்கும், அப்படி அப்பா உள்ளத்தில் ஏசப்பா பேசுவாங்க, உனக்கு கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவீங்களேம்மா. இன்றைக்கி இப்போ நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், அந்த 8 வயது பிள்ளை அம்மாவே அப்பா அப்பா சொல்லிச்சோம், இப்போ தானே நீங்களும் அப்பாவும் நம்ம 3 பேரும் சேர்ந்து ஜெபித்தோம், ஜெபம் பண்ணிட்டோம், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாங்க, அப்போ நம்ம காத்திருக்கணும்ல. இப்போ விசுவாசத்தோடு காத்திருந்தோன்னா ஆண்டவர் எப்படியாவது ஒரு உதவி செய்வாங்களே. நீங்கள் எனக்கு சொல்லி கொடுப்பீங்களே, எப்போ எல்லா கருத்தையும் எனக்கு அப்படி தானே சொல்லி கொடுப்பீங்க, நீங்கள் ஏன் இப்படி பயப்படுறீங்க, இந்த வேலையில் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலே நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அந்த சகோதரி சொன்னாங்க, என் மகன் என்னை பார்த்து அப்படி கேட்ட உடனே எனக்குள்ளேயே என் தப்பியை புரிஞ்சு வெட்கமாக போயிட்டுக்கா. உடனே அடுத்த நிமிஷம், ஆண்டவரே என் அவிசுவாசத்தை மன்னிங்க, அவிசுவாசியாக இராதே, விசுவாசம் உழவளாக இருன்னு சொல்லி உங்கள் வேத வசனம் சொல்லுதே, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் மகன் மூலமாக இன்றைக்கி என் கூட பேசின கிருபைக்காய் நன்றி என்று சொல்லி நான் அர்ப்பணித்தேன்க்கா. நிஜமாவே சொன்னேன், அர்ப்பணிச்சு ஒரு 10 நிமிடம் இருக்காது, ஒரு வேன் வந்தது. வேன் வந்து எங்களுக்கு முன்னாடி, காருக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு அதுலேருந்து 2-3 பேர் இறங்கி வந்து என்ன விஷயம் என்னன்னு, அது கூட என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போன்னு யோசனை வந்து அவ்வளோ அன்பாக கேட்டாங்க. கேட்டோடனே என் கணவர் சொன்ன உடனே அவங்க கையில் வச்ச டார்ச் வச்சு எல்லாம் பார்த்து ஒன்றுமே இல்லை, ஒரு வயர் தான் லூஸாக கனெக்ஷன் சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லி அதை சரியாக மாட்டி விட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க நாங்கக்கா. ஸ்டார்ட் ஆகிட்டு நிஜமாகவே அந்த நடு காட்டுக்குள்ளே கர்த்தர் தான் எங்களை காப்பாற்றினாங்க. அதில் எங்களுக்கு கூட விசுவாசம்லாம் குறைஞ்சிருச்சு. என் மகன் மூலமாக கர்த்தர் அந்த விசுவாசத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க.
மெய்யாகவே இந்த நாளில் நாங்கள் 3 பேரும் அந்த நடுராத்திரி எந்த பாதிப்பும் இல்லாதபடி நாங்கள் பத்திரமா வீடு வந்து சேர்ந்தோம். நீங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கத்தாக்கா வந்திருக்கோம். நாங்கள் அந்த அருமையான குட்டி மகள் ஷர்மிளா அவள் பேர், அந்த அருமையான குட்டி மகளை பார்த்து கேட்டோன்னா, ஆமாம் ஆண்டி, எப்போ எங்கள் அம்மா என்கிட்ட இப்படி தான் சொல்லுவாங்க, என்ன கேட்டாலும் ஏசாப்பாட்ட கேளு, ஏசாப்பா தருவாங்க, நீ காத்துரு, அப்போ தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஆண்டி எங்கள் அம்மாட்டே அப்படி நான் சொன்னேன். அழகாக சொல்லிச்சு பாருங்க. இன்றைக்கி மெய்யாகவே சொல்லுகிறேன், சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நான் ஊழியத்தை பார்த்து எத்தனையோ பேரை பார்க்குறேன். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பாருங்கள், ஒரு கதையில் கூட ஒரு விசுவாசத்தை குறித்ததான கதை சொல்லும் பொழுது அதை மனதில் அப்படியே பதித்து கொள்ளுகிறாங்க. ஆனால் பெரியவர்களாகிய நம்ம அந்த மற்றவர்கள் கற்றுக் கொடுத்துட்றோம், அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியாதபடி காணப்படுகிறோம். இன்றைக்கி அருமையானவர்களே, உங்களோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலும் சூழ்நிலை என்னவா இருந்தாலும் உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு கர்த்தர் கட்டாயம் அதை நிறைவேற்றி முடிப்பார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அதினதின் காலத்தில் யாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர். அவருக்கு தெரியும் இந்த ஆசீர்வாதத்தை எப்போ கொடுக்கணும், இந்த நன்மை எப்போ கொடுக்கணும், அது கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு விசுவாசத்தில் பலப்பட்டவர்களாய், ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டு, ஆண்டவரே நீங்கள் நிறைவேற்றுவீங்க, உமக்கு நன்றி என்று விசுவாச அறிக்கை பண்ணுங்க. விசுவாச அறிக்கையோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும். உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாங்க. நீங்கள் கேளாத ஆசீர்வாதங்களெல்லாம் கர்த்தர் இந்த நாளில் தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. உங்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க முடியாது. நாம் அப்படியே ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் கூட ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரைக்காய் ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ராஜா, விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றி. உதடுகளின் விண்ணப்பங்களை தள்ளாதிருக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. இந்த நாள் என்னென்ன விண்ணப்பத்திற்காக இவங்க சமூகத்தில் ஏறெடுக்கிறாங்களோ, விண்ணப்பத்தை சொல்லுகிறாங்க, அந்த விண்ணப்பத்திற்கு கர்த்தாவே நீங்கள் இரக்கம் பாராட்டி பதில் கொடுக்க முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருக்குள்ளாய் ஆண்டவரே விசுவாசத்தை பலப்படுத்திடுங்க ராஜா. அவிசுவாசங்கள் மாறட்டி இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, பயங்கள் மாறட்டி இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தில் ஆண்டவரை பலப்பட ஆவியான எங்கள் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. உங்கள் வல்லமுள்ள கரத்துக்குள்ளாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே விசுவாசத்தோடு இன்னும் ஜெபித்து உங்கள் சமூகத்தில் இருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. என் கர்த்தர் அப்படியே பொறுப்படுத்தி கொண்ட தயவுக்காய் நன்றி. இந்த நாளில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மூலமாய் என் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான விசுவாசத்தை காத்துக்கொள்ளுவோம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படி மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாங்க. நான் விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். உங்கள் மூலமாய் ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. உங்கள் ஜெப குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை கடிதங்கள் மூலமும் இமெயில் மூலமும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை வழங்கவும் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களும் தேவ ஊழியர்களும் ஆயத்தமாக இருக்காங்க. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை ஒளிபரப்பாகவிருக்கும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை குடும்பத்தோட பார்க்க மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.